சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம். சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசங்கவதனம். அடங்க மாற்றானே. 1 minute. டேய் சுதர்சா, காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சுட்டியா? உன்னால நேக்கு சாமி குன்ற மூடே சிவசிவா ஆசையே போயிடுத்து பாவி. டே சாம்பார், நைட்டான என் கூட சேர்ந்து நல்லா கறி திங்க வேண்டியது, காலையில் மணி ஆட்டிட்டு காயத்ரி மந்திரம் அபத்த களைஞ்சுமே கொய்யால. என்ன மாதிரியான சாங் இது? இது அலாரமாக வச்சுட்டு தூங்காதன்னு கேட்குறியா? எந்திரா. டேய் 5 minutes. எந்திரி மச்சான், இன்னைக்கு டெலிவரி வேறு இருக்கு. அதுக்குள்ளே டெலிவரி வரைக்கும் போயிடுச்சா? நீ டெய்லி இச்சிங்கும் போதே நினச்சேன்டா கங்கராஜ் மச்சி. ப்ராஜெக்ட் டெலிவரி சொன்னேன். யோ ஐயரே, காலங்காத்தால் சாமிக்கு மந்திரம் சொல்ல வேண்டியது, அப்புறம் ஆண்ட்ரியாவை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியது. முடியாத உனக்கு பொறுக்காதே. டார்லிங், அதுவே போதுமே, எதுவும் வேண்டாமே பெண்ணே. டே அறிவலகா, நேக்கு ஒன்று மட்டும் புரியலடா. நானும் பார்க்க நல்லா திவ்யமாக தடகாத்திரமாக தான் இருக்கேன். ஆனால் எந்த பொண்ணும் என்ன பார்க்க மாட்டேங்கிறா. இவனுக்கு மட்டும் எப்பட்றா? யோ ஐயரே, பார்க்க பலபலன் ரசகுல்லா மாதிரி மட்டும் இருந்தால் பத்தாதியா? அப்படியே எங்களை மாதிரி ரொமான்டிக்காக இருந்தால் தான்டா செட் ஆகும். ஓ ஆமாண்டா, அதான் நோக்கு. இத்தோட 6 லவ் ஃபெயிலியர். ஆனாலும் மனம் தளராமல் அடுத்த லவ் ஃபெயிலியருக்கு ரெடி ஆகிட்டேன். 7 is 7டா. கண்டிப்பாக இந்த வாட்டி என் குட்டிமா மிஸ் ஆகாது. யார் மச்சான் அது? எனக்கு தெரியாதா? ஊருக்குள்ளே எத்தனை பொண்ணுங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணவே கிடையாது. சரி கிளம்புங்கடா, லேட் ஆகுது. இன்னைக்கு சேலரி டே தெரியும்ல. பகவானே, நேக்கு நெய்லைட்டு மாதிரி அழகா ஒரு பொண்ணு கிடைக்கணும். கடவுளே, இன்னைக்கு அந்த ஆர்த்தி, அந்த திவ்யா, அந்த தேவி, ஐயோ ஏதாவது ஒரு பொண்ணு என்னை பார்க்கணும். ஓகேவா? என்னங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளோ நேரம் உன் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃபோனுக்கா? இருக்கும்போதே தேட மாட்டீங்க, என் ஃபோனுக்காக வெயிட் பண்ணீங்களா? உண்மையை சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நம்ப மாட்டீங்களே. சரி, தண்ணி வந்திருக்குமே, பிடிச்சிங்களா? தண்ணி பிடிச்சாச்சு, டீ போட்டு குடிச்சாச்சு. என்னது, டீ போட்டு குடிச்சிங்களா? கிச்சன் பக்கமே வந்தது கிடையாது. டீ தூள் எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? விடு விடு, இட்ஸ் ஆல் இன் த கேம். சரி, வேற என்ன பண்ணீங்க? வேற என்ன, வழக்கம் போல எக்ஸசைஸ் தான், ஹெவி எக்ஸசைஸ். அறுநாள்லே தோத்துருவாருன்னா சரி, பார்த்துங்க. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கான்? இதோ குளிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, குட்டி பையன் என்ன பண்ணுறான்? எழுந்துட்டானா? கோபி, நான் என்ன கிளம்பிட்டு இருக்கியா? இதோ கிளம்பிட்டே இருக்கேண்ணா. வீட்டில் அண்ணி இல்லைன்னே பேச்சுலர் இருக்கேன், நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க போல. நைட் அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சரிங்கண்ணா. இந்த மாதம் செலவுக்கு 2000 அதிகமாக பணம் கேட்டிருந்தாங்க. சரி, நான் எனக்கு அனுப்பிச்சிடுறேன். ம், உன்னோட எஜுகேஷன் லோன் மட்டும் கொஞ்சம் மறக்காமல் பே பண்ணிடுறியா? சரிங்கண்ணா, ஓகே. இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட்டாகும். ஏண்டா? இன்னைக்கு சேலரி டே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போகலன்னாங்க, அதான். சரி சரி, என்ஜாய் பண்ணுங்க. கோபி, கோபி வாங்கப்பா. வாங்க, உள்ள வாங்க. பரவாயில்லண்ணா, 5 நிமிஷம் தானே. எங்க அறிவை காணோம்? அவனுக்கு இன்னைக்கு நான் அறிவு இருந்திருக்கு. 8-10 பஸ் ஃபிகரான், வழக்கம் போல போயிட்டான். இன்னைக்கெல்லாம் ஹாப்பி மூட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாண்ணா, சேலரி டே இல்லை, ஒரே ராக்கிங் தான். ஓ, கோபி கூட எங்கே வெளியே போகிறதா சொல்லிட்டு இருந்தா? என்ன பிளான்? அதாண்ணா,
ஈவினிங் மூவி போயிட்டு அப்படியே ஷாப்பிங் கேஎஃப்சி ஃபுல் பிஸிண்ணா. என்ன மச்சான்? ஒரே கல்லக்கல்லண்ணா. கேஎஃப்சியா? டே சிவஷு, கேஎஃப்சியில் நீ என்னடா பண்ண போகிற? நான் நீங்கள் வேறு அவன் பார்க்கத்தான் பால் அல்வா மாதிரி இருப்பான், ஆனால் கோழிக்கால நல்லா ராச்சிகரம் கடிக்கிற மாதிரி கடிப்பான். இல்லைண்ணா, பசங்க பழக்கி விட்டுட்டாங்க, நாக்கில் ருசி ஓட்டின்றது. சரிண்ணா, கிளம்புறோம். வரேண்ணா. சரிப்பா, வரேங்கண்ணா. டேய் டேய், இவன்லாம் ஐயரடா, என்ன தீனி திங்கிறான் பாரு. மச்சா இங்கே பாரு, பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ அழகழகாக வராங்கன்னு. ஆமாம் மச்சி, நமக்குன்னு பொண்ணு பக்கம் மட்டும் எங்கே தான் போய் தொழிறாங்களோ தெரியல. மச்சான் பேசாமல் அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. சூப்பர் மச்சி. யாராவது ஒரு பிளேட் சிக்கன் சொல்லுங்களேன்டா. எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அவன் பாட்டுக்கு சிக்கன் சாப்பிட்டுருக்கான் பாரு. டேய், நாளைக்கு எனக்கு வேற ஷாப்பிங் பண்ணணும்டா. என்னது? பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, பர்ஃப்யூம், அப்புறம் 2 ஜாக்கி. ஜாக்கி? ஊரில் கோமனை கட்டியிருந்தாலும் ஜாக்கி செட்டு பற்றி பேசுகிறான். என்ன வச்சு இது? அதே மெசேஜ் வைப்பேன். எத்தனை தடவை பார்த்தாலும் இருக்கிறது தானே இருக்கும். புதுசாக ஏதோ போட போகிறாங்களா என்ன? என்னடா மச்சா இது, தேதி 20 தான்டா ஆகுது, அதுக்குள்ளே அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம்லாம் காலியாக போச்சுடா. இன்னும் 10 நாள் என்னடா பண்ணுறது? மச்சான் 15 நாளுக்கு ஒரு வாட்டி சம்பளம் போட்டால் நல்லா இருக்கும். போட்டால் நல்லா தான் இருக்கும். எவன் கேட்குறான்? போட மாட்டேன்றாங்களே. போடுற பணம் பூரா எஜுகேஷன் லோன் கட்டுறதுக்கே சரியா போகுது. என்ன பண்ணுறது? நீயாவது பரவாயில்ல, எஜுகேஷன் லோன். நான் பர்சனல் லோன்லேருந்து விவசாய கடன் வரைக்கும் வாங்கி வச்சிருக்கேன். இல்லை, கட்ட வேண்டியது தானே. என்ன ஆச்சு? என்னடா ஐயர் ஒரு மார்க்கமா வரான்? என்னடா சியூசு புதுசா வெக்கலாம் படுற? டே ஐயரே சொல்லிரு, என்ன விஷயம்? அது வந்துடா, நேக்கு பொண்ணு பார்த்துட்டாங்கடா. இது எப்படா நடந்தது? அது வந்துடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆத்துல இருந்து அப்பா ஃபோன் பண்ணாங்க. என்ன நடந்ததுன்னா, ஹலோ டே கண்ணா, எப்படி இருக்க? அப்பா நல்லா இருக்கேலா? நான் நன்னா இருக்கேன்டா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான்ப்பா, ரூம்ல இருக்கேன். ஃப்ரீயா இருக்கியா? செத்த நேரம் பேசலாமா? சொல்லுங்கப்பா. டே நோக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோண்டா. நேக்கு என்னப்பா இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? ஏற்கனவே நோக்கு கழுத வயசு ஆயிடுத்து. இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் எப்போ தான் கல்யாணம் பண்ணுறது? இப்பெல்லாம் நேக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. ஏய் அப்படின்னா சொல்லின்னு இருக்காத. ஏற்கனவே அந்த பொண்ணு ஃபோட்டோவை மெயிலில் அனுப்பியிருக்கேன், பார்த்துட்டு சொல்லு. அப்பா நேக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சிவஷு, ஐயோ கருப்பா சிவப்பா தெரியலையே, இதுல கை வேற நடங்குதே. ஹலோ ஏய் கண்ணா, பொண்ணு ஃபோட்டோ பார்த்தியா? அப்பா நேக்கு என்ன வேற வேலை இல்லையா? நான் பார்த்துட்டு ஃப்ரீயா இருக்கும்போது உங்களுக்கு கால் பண்றேன். டேய் நீ ஏன்டா இப்படி இருக்க? ஏற்கனவே இவன் ஒருத்த ஃபோனில் இச்சுன்னு சொல்லி ரூமில் உயிரை வாங்கிட்டு இருக்கான். இவனுக்கெல்லாம் யார் பொண்ணு தருவா? இவன் நம்ம கூட தான் பேச்சரெல்லாம் சுற்றிட்டு இருப்பான்னு பார்த்தா இப்போ வந்து இப்படி சொல்கிறான். இவனுக்கு 2 பேர்த்து கூட ரூம்லையா? டே மச்சான், உங்கள் வீட்டை உள்வாடைக்கு வரதுன்னா சொல்கிறான், நான் வந்துடுறேன். விடு மச்சான், ஓகே சொல்லிட்டல. எங்கே இவனை ஓகே இல்லைன்னு மட்டும் சொல்ல சொல்லு பார்ப்போம். இல்லடா, யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். ஐயோ ராமா, இதையெல்லாம் கேட்கணும்னு என் தலை எழுத்துடா. சரி விடுமாச்சி, ட்ரீட் போலாம்ல. மந்த்ன்றா, சுத்தமா காசு இல்ல. பணம் இல்லைன்னா என்ன, கிரெடிட் கார்டு வச்சிருப்பில, அதை கொடு.
கிரெடிட் கார்டு தானே இந்த நீ வேற எந்த மச்சான். கார்டு வேணாலும் நீ டெய்லி எடுத்துக்க. இவன் பல்லு தேய்க்கிறானா இல்லையோ கிரெடிட் கார்டு தான் சும்மா தேய்ச்சிட்டு இருப்பான். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. தேதி ஒன்றை நோக்கி விரைந்து போக நாள் காட்டியும் மெல்ல ஆமை போல நகர்ந்து போக விரல் நுனிகளில் மொத்த பணமும் தினமும் கரைந்து போக என்ன வாழ்க்கையும் யாரை சொல்லி நாமும் நொந்து போக கல்வி கடனும் கட்டுவித்த வீட்டு கடனும் முத்தமிடும் மொத்த கடனும் என் வாழ்க்கை லோனில் போக காணி நிலம் கட்டிடமாய் கட்டிடத்தில் குற்றிடமாய் பதிவு செய்ய பத்திரத்தில் பாதி வயது முடிந்து போக வருமானம் பாக்கியமாய் செலவு மட்டும் காப்பியமாய் எனது வாழ்க்கை காவியமாய் நானும் இங்கு வாழ்ந்து போக நித்தோ ஏறுது தங்கம் நித்தோ ஏறுது தங்க விலையும் இமயமலைய முட்டி மோதுது முட்டி முட்டி மோதுது இன்னா செய்யறது நானும் இன்னா செய்யறது தாலி ஒன்ன கட்டி முடிக்க லட்சம் போகுது பல லட்சம் போகுது பல லட்சம் போகுது மாத கடைசியில் நாமும் எங்கும் அங்கும் பணத்தை தேட நினைத்த வாழ்க்கையை நித்தம் எண்ணி எண்ணி வாட மாத கடைசியில் நாமும் எங்கும் அங்கும் பணத்தை தேட நினைத்த வாழ்க்கையை நித்தம் எண்ணி எண்ணி வாட என் கண்களும் தேதி ஒன்றை நோக்கி விரிந்து போக நாள் காட்டியோ மெல்ல ஆமை போல நகர்ந்து போக விரல் நுனிகளில் மொத்த பணமும் தினமும் கரைந்து போக என்ன வாழ்க்கையோ யாரை சொல்லி நாமும் நொந்து போக நானான என்னடா என்ன பண்ணுறீங்க? இல்லைண்ணா சும்மாதான். என்னப்பா கேஎஃப்சி எங்கேயும் போகலையா? மந்த்ண்ணா. என்னடா தேதி 20ஆவது அதுக்குள்ளே மந்த்ண்டுங்கிறீங்க? வழக்கம் போலண்ணா. நான் விஷயம் தெரியுமா, சிவஷுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்கண்ணா. கங்க்ராட்ஸ்டா. நீங்கள் வேற சாரிண்ணோ ஓகே சொல்ல. ஏன்டா பொண்ணு பிடிக்கலையா? இல்லைண்ணா வாங்குற சம்பளம் நீக்கே பற்ற மாட்டேங்குது, இதில் கல்யாணம் வேறையா? ஆமாண்ணே, கல்யாணத்தை நினச்சாவே ரொம்ப பயமாக இருக்குது. நாங்களே இவ்வளோ சிரமப்படுறோமே, எங்களை விட சேலரி கம்மியாக வாங்குறவங்களா எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரியல. தேவைக்கு அதிகமான செலவு தான் இப்போ எல்லாத்துக்கும் காரணம். 50 ரூபா சாப்பாட்டுக்கு 500 ரூபா செலவு பண்ணி கேஎஃப்சி மெக்டொனால்ட்ஸ்னு போய் சாப்பிட்றீங்க. தேவைக்கு ட்ரெஸ் இருந்தும் ஆஃபர்னு ட்ரெஸ்ஸுக்கு அதிகமாக செலவு பண்ணுறீங்க. 45 ரூபா ஐஸ்கிரீம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு 250 ரூபாய்க்கு பர்கர் வாங்கி சாப்பிட்றீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கிஃப்ட்டு ரீசார்ஜ்னு செலவு பண்ணுறீங்க. உங்கள் சம்பளத்தில் பாதி கிரெடிட் கார்டுக்கும் மூவிக்குமே போயிடுது. இன்னும் சில பேர்த்துக்கு தண்ணி அடிக்கிறதுலே போயிடுது. இன்றைக்கி ஆஃபர்ன்ற பேரில் எல்லா கம்பெனியும் உங்கள் பாக்கெட்லேருந்து பணத்தை எப்படா எடுக்கிறதுன்னு யோசித்து எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. நீங்களும் கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. 10,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கும் 20,000 தான் மந்த் எண்டு. 30,000 40,000 சம்பளம் வாங்குற உங்களுக்கும் 20,000 தான் மந்த் எண்டு. அப்படின்னா உங்களுக்கும் எங்களுக்கு என்னப்பா வித்தியாசம்? நல்லா சம்பாதிங்க, தேவைக்கு நல்லா செலவு பண்ணுங்கள், அப்படியே ஃப்யூச்சர் கொஞ்சம் சேர்த்து வைங்க. ஒரு வேளை இந்த வேலை போயிடுச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ தெரியும் சம்பாதிக்கும் போது ஃப்யூச்சர் கொஞ்சம் சேர்த்து வைக்காமல் விட்டுட்டோமேனு. மச்சான்,
ஒருவேளை இவர் சொல்ற மாதிரி வேலை போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவோம்? ஐயா ஐயா, ராசா. ராசா. டேய் பண்ணாடா, காசு போடுறான். டேய் டேய், டேய் எனக்கு, டேய், எனக்கு, டா, எனக்கு, டேய், எனக்கு, டா, எனக்கு, கொடுத்துங்களா? டேய் எந்திரா, டேய் எந்திரா, டேய் எந்திரிச்சு தொலைடா. டேய் எந்திரா, டேய் எந்திரா. டேய் என்னடா டேய், என்னடா? டேய் நேக்கு பயங்கரமான கனவுடா. சிவசு என்னடா? டேய் நாம மந்தன்ல பிச்சை இருக்கிற மாதிரி பிச்சையா? கனவு கண்டா. அதுவும் இவங்கிட்ட. பிச்சையா? இவங்கிட்டயா? என்ன கனவுடா? அது வந்துடா. டேய் சேலரி கட் ஆயிடுச்சுடா. ஐ விடு ஐயரே, கேஎஃப்சி கேஎஃப்சி போலாமா? போலாமா? உங்களை திருத்தவே முடியாதுடா.